கமலஹாசன் அவர்கள் சொல்லிய கூற்று முற்றிலும் உண்மை. நான் தமிழ் என் தாய்மொழியாக இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு மொழியியல் அறிவை கோர முடிந்து டாக்டர் மூவா, தேப்பூமி போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு தத்துவ பேராசிரியர் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை விவேகானந்தரையே எதிர்த்து அவரிடத்திலே தன்னுடைய கருத்தை நிலைநாட்டியவர் பல செய்திகளில். ஆனால் அந்த கருத்து அதனால் அவருடைய அடிப்படையில் பல நூல்களை கற்றது சொல்லுகிறேன். இன்றைக்கு வடமொழியிலிருந்து எல்லா மொழியும் பிறந்தனங்கிற கருத்து மாறி தென்னிந்திய மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில் இருந்துதான் பிறந்தன என்பதற்கு மொழியியல் சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அவற்றுக்கு குறிப்பாக அவர்கள் வழங்குகிற எண்ணு பெயர்கள், உறுப்பு பெயர்கள், அவர்களுடைய மற்ற வாழ்க்கை சூழல்கள் எல்லாவற்றிலும் தமிழில் இருந்துதான் ஒரு 1000 ஆண்டுகளாக அவர்கள் தனி மொழியாக அறியப்பட்டிருக்கிறார்கள். காரணம், சங்க இலக்கிய காலத்திலே சங்க இலக்கியங்கள் இருக்கிற 275 புலவர்களிலே எல்லா புலவர்களும் இருக்கிறார்கள். கர்நாடக நாட்டை சேர்ந்தவர்கள், ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள், கேரளத்தை சேர்ந்தவர்கள், இந்த சேர சோழ பாண்டிய கொங்கு நாடுகள் எல்லா நாட்டு புலவர்களும் இருக்கிறார்கள். சங்க காலத்தின் போது மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ என்ற மொழிகள் இல்லை. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இந்த மொழிகள் தனியாக பிரிந்தன. அவற்றுக்கு வடமொழியை ஆர்வலர்கள், இன்னும் வடமொழியை ஆதிக்க முடியவர்கள் தனியாக இலக்கணம் வகுத்துவிட்டு தமிழ் பேசுகிற பரப்பை குறுக்கி தமிழிலிருந்து பிற மொழிகளை உருவாக்கி விட்டார்.